ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தாலே கண்ணை பறிக்கிற அளவுக்கு சும்மா தகன்னு இருக்குதுல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இது செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதற்கு நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா வதங்கட்டும். அதுலேயே ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்றே தான் நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஆல் ஸ்பைசஸும் நம்ம போட்டுக்கலாம். மட்டன் சால்னாவுக்கு மசாலா குழம்புக்கு நம்ம என்னென்ன தாளிப்போமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தக்காளி பாதி அரைச்சி போட போகிறேன். மீதி தான் நான் அரிஞ்சு போட போகிறேன். தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 தக்காளி தான் நான் அரிஞ்சு போட்டிருக்கிறேன். மீதி நான் அரைச்சி தான் சேர்த்திருக்கிறேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் நம்ம சீக்கிரமும் செஞ்சிடலாம். ரொம்பவும் அதையும் இதுவும்